Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த மதுரையிலிருந்து மாலின் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். மதுரையில் சித்திரை திருவிழா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கு அடுத்தபடியாக ஆகஸ்ட் 21 தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநாடு அதுக்கு இணையாக இருக்க போகுது, அதை விட சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தாவேகா தொண்டர்கள் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதன்மை சக்தி நாங்கள் தான் அப்படிங்கிறத அவங்க அறிக்கை வாயிலாக சொல்கிறாங்க. வருகின்ற தேர்தலில் வாகை சூட போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அங்கே பொதுமக்கள்லாம் பார்வையிடுறதுக்கே போகிறாங்க. அதாவது மாநாடு திடல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்களே, நீங்களாம் போலையா? முதலில் ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக மாநாடு மதுரை நடக்கும் ஒரே பரபரப்புங்கிற செய்தியை ஊடகங்கள் தான் பேசும் பொருளாக்கி இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான செய்தி என்றால், இந்த ஒரு 15 நாட்களாக துப்புரவு பணியாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரு முக்கியமான செய்தி. சென்னையில ஒரு 13 நாட்கள் துப்புரவு பணியாளர்கள் போராடினார்கள். இன்றைக்கு நேற்று மதுரையில் துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நேற்று இரவு துப்புரவு தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதுதான் முக்கிய செய்தி. ஆனால் ஊடகங்கள் எல்லாம் தாவேகாவுடைய மாநாட ப்ரொமோட் பண்றாங்க. அதற்கு காரணம் அவர் ஒரு திரைக்கலைஞர், அவ்வளவுதான். ஒரு திரைக்கலைஞர். பெருசாலாம் மதுரையில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த மாநாட்டை போய் யாரும் பார்க்கல, திடலுக்கு போல. இல்ல சார், ஒரு சில நாட்களா நம்ம பாக்குறோமே, தொலைக்காட்சிகள் ஒரு பக்கம் ஒளிபரப்பு பண்றாங்க, ரைட்டு, விட்டுருவோம். டிஜிட்டல் மீடியால எல்லா சார்பு டிஜிட்டல் மீடியாவும் அங்க வரக்கூடிய மக்கள்கிட்ட பப்ளிக் பைட் எடுக்கிறாங்க. அதுலயும் நம்ம வரவேற்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம்ல. பப்ளிக் மக்கள் கிடையாது, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். அப்படி வச்சுக்க, மக்கள் எல்லாம் யாரும் போல. நீங்க எல்லாருமே பைட் கொடுக்குறவங்க எல்லாருமே மப்ளர் போட்டிருக்காங்க. பாத்தீங்களா பாக்கலையா? எல்லா பேட்டி கொடுக்குற எல்லாருமே மப்ளர் போட்டிருக்காங்க. ஒண்ணு. 2வது விஷயம் இன்னைக்கு ஒரு பேஷன், ஒரு கலாச்சாரம் ஆயிப்போச்சு. மாநாட்டு திடலை பார்வையிட என்பதே ஒரு கலாச்சாரம் உருவாயிருச்சு. அந்த இடம் எப்படி இருக்கும், மேடைகள் எப்படி இருக்கும், பந்தல் அமைப்பு எப்படி இருக்கும், ஒளிபொறிக்கை எப்படி இருக்குங்கிறத ஒரு 3-4 நாட்களாகவே அது ஒரு போய் பார்த்து சுத்தி பார்க்க சுற்றுலாத்தலமாக உருவாக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. இது இதை முதலில் உருவாக்கியவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஏனென்றால் வெல்லும் ஜனநாயகம் என்ற மாநாடை நடத்தும் போது அதை லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் பார்த்து சென்று கொண்டிருந்தார்கள். பல்வேறு மாநாடுகளை, விடுதலை சிறுத்தை மாநாடுகளை மக்கள் பார்த்தார்கள். நீங்க சமீபத்தோட அதுக்கு காரணம் இப்ப தாவேகால ஒருத்தர் போய் சேர்ந்தார் பாத்தீங்களா, ஆதவ் அர்ஜுன் தான். இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, சுத்தி பார்த்தாங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான மாநாடுலாம் நடந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா அப்படின்லாம் சொல்லி, இப்ப அவர் அங்க இருக்காரு. இல்ல, அப்படி ஒரு செட்டப் உருவாக்குறது, நீங்க அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவது. இப்ப முருகன் மாநாடு நடந்துச்சு மதுரையில, முருகன் பக்தர் மாநாடு நடத்துறாங்க இந்து முன்னணி. அவங்க என்ன செஞ்சாங்கிறீங்க, அங்க ஆறுபடை வீடுன்ற பேர்ல கடவுள்களை முருகன் கடவுளை வைத்துக் கொண்டு பொதுமக்களை பூரா அங்க வர வச்சு ஒரு விளம்பரத்தை தேடினாங்க மதுரையில. இவன் மதுரை எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு சுற்றுலா தலமா மாறி போச்சு மதுரை. மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் தான், அழகர் கோவில் தான், புரியுதுங்களா? இப்ப மாநாடுக்கான ஒரு திடலாக, இடமாக மாறிடுச்சு. எல்லா கட்சியும் மதுரை நோக்கி தான் நகர்றாங்க. அதற்கு காரணம், மதுரையில மாநாடு நடத்தினா நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம், வெற்றி பெற்றலாம் என்கின்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முதலில் கட்சி ஆரம்பிக்கும் போது மதுரையில் தான் மாநாடு நடத்தினாரு. அதனால எதிர்கட்சி வரைக்கும் அவர் வந்தாரு. அதே மாதிரி சீமான் அவர்கள் முதல்ல நாம் தமிழர் கட்சியை தொடங்கி மாநாடு மதுரை நடத்தினாரு. அவரும் அங்கீகாரம் பெற்றிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதுரை மண்டலம் தொடங்குச்சு. இன்றைக்கு அங்கீகாரம் பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. எம்ஜிஆர் முதல்ல மாநாடு நடத்துறது மதுரையில தான். முதல் வேட்பாளர் போட்டது ஆண்டிப்பட்டி. அன்றைக்கு மதுரை மாவட்டமா இருந்த ஆண்டிப்பட்டில தான் வேட்பாளர் போட்டாரு இடைத்தேர்தல்ல.
திண்டுக்கல் இடைத்தேர்தல் மதுரை ஆண்டிப்பட்டியிலும் இந்த மாதிரி மதுரை என்பது ஒரு அரசியல் மையம் கொண்ட பகுதி. ஆகையால் மக்கள் என்றைக்குமே வந்து மதுரை மக்கள் 3 மணி வரைக்கும் பொதுக்கூட்டம் கேட்டிருக்காங்க. 3 மணி 4 மணி 5 மணி வரைக்கும் மக்கள் வந்துட்டு தலைவர்களை காத்திருந்திருக்காங்க. இது மதுரை வந்து ஒரு ரசிகர் திரைப்படத்துக்கு சரி அரசியலுக்கும் சரி ஒரு ரசிகர் மனப்பான்மை உள்ள ஒரு மாநகரம். மற்ற மாநகரம் மாதிரி மதுரை கிடையாது. அதனால ஒரு ரசிகர் மனப்பான்மை உள்ள மாநகரம். இயல்பா விஜய் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாரா இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு அந்த மாநாட பாக்குறதுக்கு மக்கள் வந்து ஆர்வம் போதான் செய்வாங்க. ஆனால் இதெல்லாம் ஓட்டா மாறு நினைக்க கூடாது. மக்கள் கூடுவதால் மட்டும் அதிகாரத்துக்கு வந்து பார்க்க முடியாது. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இல்ல நீங்க அண்மையில மக்கள் கூட கூடுவதாலோ குடும்பமா வந்து தமிழக வெற்றி கழகத்துல சேர்றாங்க அப்படின்னு கூட அவங்க தரப்புல சொன்னாங்க. அண்மையில ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு கட்சியில இருந்தேன், இப்போ வந்து என் பையன் வந்து நம்ம தலைவர் விஜய் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி நானும் மாற்றம் வரட்டும்னு சொல்லி நானும் வந்து இனிமேல் தமிழக வெற்றி கழகத்துல உறுப்பினராக சேர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவங்க தாத்தாவும் அதையே சொல்றாரு. அப்போ அந்த ஜெனரேஷன் வந்து அப்படியே மாறுறாங்க. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது தேமுதிக ஆரம்பிக்கும் போது மக்கள்கிட்ட ஒரு கிராமப்புறங்கள்ல பெரிய எழுச்சி இருந்துச்சு. அது கண்கூடா பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு தேமுதிக நிலை என்ன பாத்துங்க. அதே மதிமுக வைகோ அவர்கள் மதிமுகவை 93 தொடங்கும் போது ஒரு பெரிய எழுச்சி இருந்துச்சு. ஒரு நடைபயணம் பண்ணும் போது லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை வரவேற்றாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி போனாங்க. இன்னைக்கு மதிமுக நிலைமை என்ன ஆச்சு? ஏன் சொல்றேன்னா, இதுக்கு உதாரணத்துக்கு அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கும் போது மக்கள் என்ன செய்வாங்கன்னா, இவர் நமக்கான தலைவரா இருப்பாரா ஒரு நம்பிக்கையோட வரதான் செய்வாங்க. இல்ல நீங்க சொல்றது எல்லாமே வரலாறு. நீங்க சொல்றது எல்லாமே வரலாறு. அது எல்லாமே வந்து நடந்திருக்கு. இப்ப என்ன மாதிரி அந்த கட்சிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஆனா அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய தலைவர்கள் இருந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கலைஞர், அதுக்கு கீழே இரண்டாம் நிலையில இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க. ஜெயலலிதா இருந்தாங்க. இப்போ 2 முக்கியமான தலைவர்கள் இல்ல. ஆல்ரெடி ரஜினி வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு முக்கிய காரணமா என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுல ஒரு வெற்றிடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் கடைசியா வேற ஒரு சில காரணங்களால அவரால் வர முடியல. அப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் வந்து ஒரு பக்கம் கமல் வந்தாரு, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியா திமுக கூட்டணில வந்துட்டாரு. இப்போ அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காகத்தான் விஜய் வராரு அப்படின்லாம் வந்து ஒரு பக்கம் பார்வை வைக்கிறாங்களே. இல்ல என்னைய பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் வரவேற்றாரு, வாழ்த்துக்கள் கூறினாரு. நாங்க வரவேற்கிறோம். இது ஜனநாயக நாடு, இது யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு செய்தான், தத்துவத்தின் முளைக்காத தனிநபர் தலைமை, பாதை தடுமாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை, கோட்பாடு இல்லாத கட்சிகள், கொள்கை இல்லாத கட்சிகள் இந்த சமூகத்தில் நிலைக்காதுங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. இல்ல அதான் கொள்கை சொல்லிட்டாரு. அரசியல் எதிரியாரு, கொள்கை எதிரியாருன்னு விஜய் சொல்லிட்டாரு. அந்த கொள்கையை குழப்பமான கொள்கையை சொல்றாரு அவரு. நீங்க எல்லா கட்சியும் தலைவர் கூட சொன்னாரு, எல்லா கட்சி ஆரம்பிச்சாலும் திமுகவை எதிர்ப்பு நிலையில தான் உருவாகுறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இங்க ஆரம்பிக்கிற கட்சி எல்லாரும் பாத்துங்க, தேமுதிக ஆரம்பிச்சதுக்காண்டி திமுக எதிர்ப்புக்காண்டி, மதிமுக உருவான எதுக்காண்டி திமுக எதிர்ப்புக்காண்டி. விஜய் உருவா யாரை எதிர்க்கிறாரு? திமுக எதிர்க்கிறாரு. திமுக பாஜக ரெண்டு கட்சியுமே எதிர்க்கிறாரு. பாஜக எதிர்க்கவே இல்லை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். பாஜக வந்துட்டு 10 விழுக்காடு பேசுறாருன்னா 90 விழுக்காடு திமுக தான் பேசுறாரு. இப்ப ஆளுகின்ற கட்சியை தான் பேச முடியுங்கிற நிலைப்பாடு இருக்கு, அது சரி. ஆனால் ஆளுகின்ற கட்சி மட்டுமல்ல, இங்க ஆண்ட கட்சியிலையும் பேசணும். மத்திய அரசு இங்க மக்களுக்கு என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சு பேசணும். தமிழ்நாட்டு மக்களை மத்திய அரசு எப்படிலாம் வஞ்சிக்குன்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கும் துப்புரவு பணியாளருடைய போராட்டத்திற்கு எல்லா தலைவரும் போய் அந்த மக்களோட நின்றாங்க. ஆனா விஜய் என்ன செஞ்சாரு? அவருடைய பனையூர் பங்களாக்கு வர சொல்லி அலுவலகத்தை வச்சு மக்களை பார்த்தாரு. இது நடைமுறை சிக்கல் இருக்கு அவருக்கு. இல்ல நடைமுறை சிக்கல் இன்னொன்னு இருக்குங்கிறத மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மற்ற ஊடகவியலாளரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, பத்திரிகையாளரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கூட்டம் சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. இப்போ அந்த போராட்ட குழு சார்பா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பனையூர்ல போய் விஜயை பார்த்தாங்க. அந்த போராட்டத்தை குழுத்தை சார்ந்தவர்களே என்ன சொன்னாங்க? இல்ல அவரே வரேன்னு சொன்னாரு, கடைசியா வந்து நாங்க வந்து கூட்டம் சேர்ந்துரும், அதனால வந்து நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லி தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. போராடுற மக்களை போய் சந்திக்கணும், அவர்தான் தலைவர், அதான் தலைமைத்துவம். நீங்க போராடுற மக்களை உங்க இல்லத்துக்கு வர சொல்லி உங்க அலுவலகத்துக்கு வர சொல்லி சந்திக்கிறீங்கன்னா அதுவே பண்ணையார் மனப்பான்மைங்கிற. இல்ல போராடுறவங்கள கைது செய்யறதுதான் பண்ணையார் மனப்பான்மை அப்படின்னு சொல்லி போராட்ட குழுவினர் சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க போராடுற மக்கள்கிட்ட ஆதரவா இருந்தீங்கனாலே
இந்த அரசு அச்சப்படும்லங்கிறேன். நீ களத்துக்கு போய் ஆதரவு கொடுத்து மக்களோட நின்றுந்தீங்கன்னா அச்சப்படுவோம்ல. இப்ப நடிகர் விஜய் ஒரு தாவேக்காடு தலைவர் வந்து களத்துல நிக்கிறாருன்னா அச்சப்படும்ல. அவர் பின்னாடி பெரும் கூட்டம் இருக்குல்ல, மக்கள் செல்வாக்குன்னு சொல்றாருல. சரி, அந்த மக்களுக்காண்டி தமிழ்நாடு முழுக்க ஒரு போராட்டத்தை உருவாக்கலாம்ல. இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுக்க துப்புரவு பணியாளர்களுக்காண்டி போராட்டத்தை உருவாக்கி இருக்கோம். இன்னைக்கு மதுரையில் போராடி இருக்கோம். நான் காலையில களத்துல துப்புரவு பணியாளருக்காக களத்துல நின்று போராடிட்டு இருக்கேன். போராடி வந்திருக்கேன். காலையில ஒரு 3 மணி நேரம் மக்கள்கிட்ட ஆர்கனைஸ் பண்ணி மக்கள்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம். 500 பெண்கள், 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் துப்புரவு பணியாளர்கள் நின்று இருந்தாங்க. அப்ப களத்துக்கு போய் மக்களை சந்திக்காமல் நீங்கள் வந்து வெறுமனையாக திரை கவர்ச்சியை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அது அம்மா ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு, எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு, கலைஞரோட முடிஞ்சு போச்சு. எம்ஜிஆர், கலைஞர், அம்மா ஜெயலலிதா இவர்களை தாண்டி திரை கவர்ச்சிக்கு இங்க இடமில்லை என்பதை நமக்கு மறைந்த மிக இலகிய குணம் கொண்ட விஜயகாந்த் அவர்கள் அடையாளம். இல்ல நீங்க விஜயகாந்தோட நீங்க ஒப்பிடுறீங்க சார். நான் என்ன கேக்குறேன், இன்றைய கால சூழல் மாறிடுச்சு அப்படிங்கறத விடுதலை சிறுத்தைகள் கட்சி புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கே. நீங்க விஜய வந்து விமர்சிக்கிறது இல்ல, இப்ப திருமாவளவன் கூட விஜய பெருசா விமர்சிக்கிறது இல்ல. ஆனா நான் என்ன கேட்கிறேன், கல யதார்த்தம் வேற ஒன்னாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை சிறுத்தைகள் வாக்குகளை வந்து விஜய் பறிக்க போறாரு, சிறுபான்மை வாக்குகளை பறிக்க போறாரு, பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பறிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் உருவாகி இருக்குல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன். ஏனென்றால் சமீபத்தில் நடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி தலைவர் எழுச்சி தமிழுடைய பிறந்த நாள். ஆயிரக்கணக்கான பேர் 3 மணி நேரம் 4 மணி வரையும், பகல் அதிகாலை 4 மணி வரையும், முதல் நாள் 16ஆம் தேதி 4 மணிக்கு ஆரம்பிச்ச நிகழ்ச்சி மறுநாள் ஆகஸ்ட் 17 அதிகாலை 4 மணி வரை நடக்குது நிகழ்ச்சி. ஆயிரக்கணக்கான பேர் காமராஜர் கூட்டிட்டாங்க. புரியுது உங்களுக்கு? அப்ப இன்றைக்கும் பட்டியலின இளைஞர்கள், விடுதலை சிறுத்தைகள் எந்த அரசியல் கோட்பாட்டுக்காடி வந்திருக்கோமோ அந்த கோட்பாட்டில் உறுதியாக இருக்காங்க. நீங்க ஒரு சேரிக்குள்ள போய் இனிமேல் எந்த நடிகருமோ எந்த அரசியல் கட்சியுமோ ஓட்டு வாங்க முடியாது. நான் எழுதி சொல்றேன். நீங்க நடிகர்னு சொல்றது ஓகே. இப்போ நம்ம பேசுறது விஜய் பத்தி அப்படிங்கும் போது விஜய வந்து திராவிட கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் குறைச்சு மதிப்பிடுறீங்களோ? குறைச்சு மதிப்பிடல. நீங்க புரிஞ்சுக்க, என்னன்னா அந்த மக்களுடைய வலியை உணராமல், அந்த மக்களுடைய அந்த மக்கள் மீது திணிக்கப்படும் வன்கொடுமைகளை உணராமல், அவன் பாதிக்கப்படும் போது அவனோட நிக்காமல் எப்படி ஓட்டு வாங்க முடியும்? வெறும் சர்வேக்கள் நீங்க அண்மையில வரக்கூடிய சர்வேக்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு சில சர்வேக்கள்ல 10% வருது. நீங்க நடிகருக்காக கூட்டம் கூடுதுன்னு நீங்க சொல்றீங்க. நடிகர்களுக்காக பெண்கள் வராங்களே, கர்ப்பிணி பெண்கள் வராங்களே, குழந்தைகள் வராங்களே, இல்ல நீங்க மாணவர்கள் வராங்களே. கேரளா இருக்குங்க, கேரளா மம்முட்டி சூப்பர் ஸ்டாருங்க. ஆனால் மம்முட்டி போய் சட்டமன்ற தொகுதியில் ஓட்டு போட மாட்டாங்க. கேரளால மம்முட்டி சூப்பர் ஸ்டார், மோகன்லால் சூப்பர் ஸ்டார். ஆனால் அவர்களும் மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா திரைக்கலைஞராக பார்ப்பாங்க, ஒரு நடிகராக பார்ப்பாங்க. அவங்க ஒரு வேட்பாளர் இருந்தா கூட ஓட்டு போட மாட்டாங்க கேரளா சட்டமன்ற தொகுதியில. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வேறு. தமிழ்நாட்டு அரசியல் எப்படின்னா, இங்க திரை கவர்ச்சியை மட்டுமே சின்ன பிள்ளையிலே குழந்தைகளுக்கு ஊட்டிடுவாங்க. தனுஷ் பாரு, விஜய பாரு, அஜித்த பாருன்னு சொல்லி 7 வயசு 8 வயசுல ஊட்டி வளர்த்துருவாங்க. சினிமா தான் நமக்கு பண்பாட்டு கலாச்சாரத்தை ஒட்டி போச்சு. அதனால் சினிமாவையும் தமிழர்களையும் பிரிக்க முடியாது. அப்படி வந்து அதிகாரத்தை நுகரணும், அதிகாரத்துக்கு போக நினைக்கிறார்கள் விஜய் அவர்கள். அவர் முதலில் மக்களோட நிக்கணும்னு சொல்றான். மக்களோட பயணம் செய்யணும். இல்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு போனாரு. அண்மையில துப்புரவு துணியாளர்களை கூப்பிட்டு வச்சு பேசினாரு. மழை வெள்ள பாதிப்பின் போது வீட்டுக்கு கூப்பிட்டு சிறப்பு பொருட்கள் கொடுத்தாரு. கஸ்டோடியல் டெத்துக்கு அறிக்கை விடலையே. ஆணவப்படுத்த கணிச்சு அறிக்கை விடலையே தாவேக்கால யாரும். என்ன காரணம்? அப்ப கவினுக்கு ஆதரவு அறிக்கை விட்டோம்னா அது பிற சமூகத்துடைய ஓட்டு பாதிக்குங்கிறத அவங்க உணர்றாங்க. இதுதான் உண்மை. நான் தாவேக்கா குறைச்சி மதிப்பிடல. ஆனால் தாவேக்கா மக்களோடு, மக்கள் நடக்கும் கொடுமைகளுக்கு எதிராக இன்னும் வலிமையா குரல் கொடுக்கும் சொல்றான். நீங்க வலிமையா நிக்கணும், களத்தில் நிக்கணும். இன்னைக்கு மதுரையில மாநாடு நடத்துறாங்க. 4 கழிச்சு மதுரை 21 மாநாடு. மதுரையில துப்புரவு தொழிலாளர் போராடிட்டு இருக்காங்க. ஒரு தாவேக்கா வரலையே, ஒரு மாவட்டத்தில் பார்க்கல மக்களை. மதுரையில மாநாடு நடத்துறீங்க, உங்களுடைய பொதுச்செயலர் தான் இருக்காரு. விஜய் இன்னைக்கு வந்துட்டாரா? விஜய் இன்னைக்கு அங்க வந்துட்டாராம், மதுரை வந்துட்டாராம் விஜய். அந்த துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்கல்ல, அந்த மக்களை பார்க்கலாம்ல, எங்க பொதுச்செயலர் பார்க்கலாம்லங்க, உங்க கட்சியுடைய மாவட்ட செயலர் பார்க்கலாம்ல, ஏன் பார்க்க மாட்டாங்க?
அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்களை பார்த்தா பிற சமூக ஓட்டு போட மாட்டாங்கிறத இவங்க உணர்த்துறாங்க பொதுமக்களுக்கு. இதுதான் சிக்கல். நீங்க நடுநிலைன்னு ஒண்ணு கிடையாதுங்க. நீங்க ஒண்ணு அங்கிட்டு இல்லைங்க, இங்கிட்டு இல்லைங்க. நீங்க நடுநிலை நான் இருக்கேன், நான் எல்லாருக்கும் பொதுவானன்னு சொல்லிக்கிட்டு நடக்கிற கொடுமைகளை பற்றி பேசாம இருந்தால் விஜயும் 26 காணாம போவார். ஏனென்றால் நீங்கள் தத்துவம் கோட்பாடு சரியாக இருந்தாலும் கூட அடிப்படை அன்றாட பிரச்சனைகளை மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், நெருக்கடியை, அதை பற்றி நீங்கள் பேசாமல் மௌனமாக இருப்பதுதான் எங்களுக்கு ஒரு அச்சம் உருவாகுது. நீங்க மௌனமா ஏன் இருக்கீங்க? நீங்க பேசுங்க, நீங்க மக்களை சந்திங்க, மக்கள் போராட்டங்களுக்கு நில்லுங்க. திமுகவுக்கு பிரச்சனையை மட்டும்தான் பாக்குறாங்க. திமுக என்னென்ன நெருக்கடி இருக்கோ அதை மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. ஆனால் ஒரு ஆணவ படுகொலை நடக்குது. நேற்று மதுரையில் ஒரு ஆணவ படுகொலை, இப்போ வரைக்கும் அறிக்கை வரல. நேற்று மதுரையில் ஒரு ஆணவ படுகொலை மேலூர்ல, மதுரை மேலூர்ல, இப்போ வரைக்கும் அறிக்கை கொடுக்கலையா அவரு? தாவேக்கா வந்து ஆணவ படுகொலை பற்றி தாவேக்கா தலைவர் விஜய் என்ன சொல்றாரு சொல்லணும்ல, பேச மாட்டாரு. அப்ப இங்க என்ன இருக்குன்னா, பேசினா ஓட்டு போட மாட்டாங்க. அதனால் அவருடைய ஆலோசகர்கள் சொல்ற கேட்டுதான் அவர் செய்யறாரு. அவருடைய ஆலோசகர்கள் யாருன்னா எளிய மக்கள் அரசியல் பண்ணல, பெரும் பண்ணை முதலாளிகள். அவங்க பூரா அவங்களுடைய ஆலோசகர் பூரா சாதாரண சாமானிய மக்கள்கிட்ட அரசியல் பண்ணி வந்திருந்தாங்கன்னா அந்த உணர்தல் புரியும் அவங்களுக்கு. இவங்க பண்ணையார் மனப்பான்மையோடு இருக்காங்க. ஆனால் பண்ணையார் மனப்பான்மையோடு கட்சிகள் தமிழ்நாட்டில் எப்படி மண்ணை கவனிச்சுன்னு தெரிஞ்சுக்குங்க. நான் உதாரணம் சொல்றேன். ராஜ கண்ணப்பன் இருக்காரு, இன்னைக்கு அமைச்சர். அவர் ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? திமுக இருக்காரு. ஏசி சண்முகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, புதிய நீதி கட்சி. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? ஜெகத் ரட்சகன் வீர வன்னியர் ஆரம்பிச்சாரு, எங்க இருக்காரு? திமுக இருக்காரு. இப்படி பல்வேறு அரசியல் கட்சி ஆரம்பிச்ச தலைவர்கள் திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் சோரம் போயிட்டாங்க, கரைஞ்சு போயிட்டாங்க. என்ன கொள்கைக்காண்டி வந்தாங்களோ அந்த கொள்கையை அவங்கள் மக்களுக்காக செய்யல. நான் ஏன் இது உதாரணமா சொல்றேன்னா, அதே போலதான் விஜய் வந்திருக்கிறார். விஜய் அவர்கள் மக்களோடு நிற்கவில்லை என்றால் அனைத்து மக்களுக்காக நிக்கணும். நீங்க பட்டியலின இளைஞர்கள் போயிடுவாங்கன்னு சொல்றீங்கல்ல, பட்டியலின இளைஞர்கள் இன்றைக்கும் சாதிய வன்கொடுமைக்கு ஆளாய் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பட்டியலின இளைஞர்கள். இன்றைக்கும் காதல் திருமணத்தால் படுகொலை நடக்கிறது. இன்றைக்கும் குடிக்கிற நீர்ல மலத்தை கலக்கிறான், குடிக்கிற நீர்ல மலத்தை கலக்கிறான். இன்னைக்கும் வன்கொடுமைகள் வெவ்வேறு வித வடிவங்களில் தாழ்த்தப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் மீது, மக்கள் மீது திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் சார், நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்க சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில தான் நடக்குது. இதுக்கெல்லாம் மாற்று நாங்க தான் அப்படின்னா தாவேக்கா வருது. இல்ல எல்லா மாற்றமும் இதையும் நீங்க மாத்தி பேசுறேங்கிற. நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நீங்க பேசுறேன்னு சொல்றேன். இங்க நடக்கிற பட்டியல் மக்கள் மீது நடக்கிற வன்கொடுமைகளை பத்தி பேசுறேன்னு சொல்றோம். நீங்க வெறுமனே அம்பேத்கர் கட் அவுட் வச்சா போதாது, பெரியார் கட் அவுட் வச்சா போதாது. அம்பேத்கர் பெரியார் கட் அவுட் வச்சதாலே தாவேக்காவை பட்டியலின இளைஞர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பட்டியலின மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்று இங்க நகைப்புக்குரிய விஷயமா இருக்கு. ஏனென்றால் 35 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு அரசில் மக்களோடு மக்களாக நின்றிருக்கோம். பல்வேறு அடக்குமுறை சந்தித்திருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டிருக்கு திமுக, அதிமுக அரசே. நான் பகிரமா சொல்றேன், ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எங்கள் மீது, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம், தேசிய பாதுகாப்பு. அது நம்ம நிறைய பேசலாம், இன்னொரு சந்தர்ப்பத்துல பேசலாம். நான் என்ன கேட்கிறேன், இப்போ தாவேக்கா அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு கட்சி வந்திருக்கு, விஜய்ங்கிற ஒரு புதிய பிளேயர் வந்திருக்காரு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வந்து தாவேக்காவை எதிர்கொள்ள போகுது? எப்படி திமுக வந்து தாவேக்காவை எதிர்கொள்றதுக்கு பல்வேறு விதங்கள்ல வந்து முயற்சி பண்றாங்களோ, அது மாதிரி நான் கேட்கறது என்னன்னா, மதுரையில இப்ப மாநாடு நடத்த போறாங்க. இப்போ வந்து தாவேக்காவை விடுதலை சிறுத்தைகள் வரக்கூடிய நாட்கள்ல எப்படி எதிர்கொள்ள போகுது? இளைஞர்கள் ஒரு பக்கம், விஜய் பக்கம் ஆதரவு அளிக்கிறத நம்ம கண் கூட பாக்குறோம். நிறைய பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் விடுதலை சிறுத்தைகள்ல இருந்தும் ஓட்டு பிரியுது, மற்ற கட்சியிலிருந்தும் ஓட்டு பிரியுது அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து திருமாவளவன் எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போறாரு? எங்களிடம் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு. இன்றைக்கு பட்டியலின இளைஞர்களோ இல்ல சேரியில் இருக்கிற பகுதிகளிலோ பெருவாரியான மக்கள் விடுதலை சிறுத்தைகள் பாதுகாப்பாளனாக இருக்கும். ஏனென்றால் நாள்தோறும் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எதிராக நாங்கள் களத்துல பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆகையால் விடுதலை சிறுத்தைகளோ இல்ல பட்டியலின இளைஞர்களோ இல்ல சாமானிய பொதுமக்களோ எங்களை மீறி இங்க போக மாட்டாங்க, தாவேக்காக்கோ மற்ற கட்சிகளுக்கோ. ஏன்னா ஒரு கொள்கை உறுதியோட வந்திருக்கோம். விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் என்னோடு வரும்போது
வாக்கரிசி போட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஆகையால் நாங்கள் ஒரு கொள்கை கோட்பாட்டு உறுதியோடு சமூகத்திற்காக சாதி ஒழிப்பு பயணம் செய்யறோம். புரிஞ்சுக்கணும். நீங்க விஜய் அம்பேத்கரையும் பெரியாரையும் வச்சனால நீங்க பேசுறீங்களே, விடுதலை சிறுத்தையுடைய கோட்பாடே சாதி ஒழிப்பு. விஜயால வைக்க முடியுமா? சாதி ஒழிப்பு வைக்க முடியுமா? அவரால அவருடைய கொள்கையை சாதி ஒழிப்பு சொல்ல முடியுமா? மேடையில் ஏறி சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாரு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாருல, சாதி ஒழிப்புன்னு சொல்லுங்க. அவரை சாதி ஒழிக்க வந்து பேச சொல்லுங்க. அவர் மேடையில மாநாட்டுல பேச சொல்லுங்க. அவரை நான் சாதி ஒழிக்க இன்னைக்கு தயாராக இருக்குன்னு சொல்லுங்க. மாநாட்டு சொல்ல சொல்லுங்க. முடியாது. ஏனென்றால் பெரும்பான்மையான விஜய் கட்சியில முன்னணி பொறுப்புல பெரும்பான்மை முக்குலத்தோர்கள் வன்னியர்கள் இருக்காங்க. அங்க நடக்கிற சிக்கல் நல்லா தெரியும். அங்க இருக்க போன தம்பிகளை வருத்தப்படுறாங்க. எங்கிட்ட இங்க எங்களுக்கான முன்னுரிமை கிடைக்கல அப்படின்னு ஆதங்கப்படுறாங்க. இதெல்லாம் நாங்க எங்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, விஜய் அவர்கள் நேரடியாக, நான் சொல்ற விஷயம் நேரடியாக அவர் களத்தை பார்க்கணும். ஆலோசனை சொல்ற கேட்க கூடாது. ஏன்னா ஆலோசனை என்பது அவர் தவறாக போகிறது. இன்றைக்கும் இந்த 26 மணி நீங்க பாருங்களேன், பட்டியல் இணைங்க இருக்கிற இளைஞர்கள் அங்க ஒரு சிலர் பொறுப்புல இருக்காங்க. அவங்களே வெளியே வந்துருவாங்க. ஏன்னா அவ்வளவு நெருக்கடி. புஷி ஆனந்த் என்பது அவருடைய பெரிய ஆதிக்க பண்ணையார் மனப்பான்மை நடந்துக்கிறாரு அப்படின்ட்டு செய்தி வருது. ஆகையால் கண்டிப்பா இந்த மாநாடு அவர்கள் ஒரு மாநாடா இருக்கும் ஒழிய இதுவே 26 தீர்மானிக்கும் மாநாடா இருக்காது. ஏனென்றால் 26 இலக்காக வைத்து நடத்துறாங்க. தென் மாவட்டத்துல ஓட்டு வாங்கணும், தென் மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகத்துடைய ஓட்டை பெறணுங்கிறக்காண்டி தான் இங்க வந்திருக்காங்க. கள்ளக்குறிச்சி நடத்தினாங்க, அது வட மாவட்டத்துடைய பயன்படுத்துறது. தென் மாவட்டத்தில் பயன்படுத்துறது ஒரு சமூகம் இருக்காங்க, அந்த மக்களை பயன்படுத்த வராங்க. ஆனால் இங்கு தமிழர்கள், தமிழ்நாட்டு அரசியலை புரிந்தவர்கள் திரை கவர்ச்சிக்கு இனிமேல் மயங்க மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஓகே சார், தற்போதைய தகவலுக்கு நன்றி. நம்ம மீண்டும் மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விரிவா பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.